ஹலோ நண்பா நண்பிகள், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது வந்து மென்ஸ் தாட்ஸ். ஒரு ஆணின் சிந்தனைகள் எப்படிலாம் இருக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். கொஞ்சம் சைக்காலஜிக்கல் தனமும் நம்ம ஒரு சில கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதுவும் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இது வந்து ஆணுக்கு மட்டும் தானே ஃபேஸாக இருக்கான்னு இல்லை, யாருனாலுமே அந்த இடத்த ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெண்ணாக இருக்கலாம். நான் இந்த வீடியோவில் ஆணை மட்டும் பேசுகிறேன்னு இல்லை, அதை நீங்கள் ஃபீல் ஃபேஸ் கூட பண்ணிக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாருக்குமே நடந்திருக்குமே உண்டு. அதை பற்றி தான் ஒரு வீடியோ. முடிஞ்சாலும் போர் அடிக்காமல் நான் உங்களுக்கு அதை பார்க்குறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதான் வந்துட்டு இந்த வேர்ல்டில் ஏதோ ஒரு கண்ட்ரியில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பிறகுறான், ஒரு பையன் பிறகுறான்னு வச்சுக்கோங்களேன். பிறக்கிற பையன் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அம்மா அப்பா பாசம், அப்புறம் வந்து அவனுக்கு ஒரு எஜுகேஷன், நல்லது என்னது கெட்டது என்னது எல்லாம் சொல்லித்தரதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க. ஒரு வயசுக்கு மேலே சொல்கிறேன், ஒரு மெச்சூரிட்டி வயசு வந்தது மேலே அவங்க வீட்டில் வந்து அந்த ஒரு பையன்தான் இருக்கான். அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க. இன்னொரு சொந்த வீடு இல்லை, அவனுக்கு இன்னும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனால் நான் முன்னேறணும், நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிச்சில. இப்படி நான் சொல்கிற விஷயம் எல்லாம் இது படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் ரியலில் இதான் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 100%ல் ஒரு 90% இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம வந்து ஒன்று அச்சீவ் பண்ணணும். ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் ஒரு டிகிரி முடிக்கிறோம், டிகிரி முடிச்சு கையோட ஒரு வேலை கிடைக்கணுன்ட்டு நம்ம வந்து வேலை தேடுறோம். ஊராக சுற்றுறோம். ஓகே, இங்கே வேலை கிடச்சிரும், கவர்மெண்டில் கிடச்சிரும், ப்ரைவேட்டில் கிடச்சிரும். ப்ரைவேட்டில் கிடச்சா ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்ப்போம். ஆனால் நம்ம எய்ம் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்றது ஒரு மஸ்ட் எய்மாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். இருக்குது என்னடா லைஃப் போயிட்டே இருக்குது. திடீர்னு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம், அது நம்ம விட்டு போயிடும். ஓகே, அதுலேருந்து ஒரு சில பேரால் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கும். அது அவங்களோட மென்டலியாக வந்து அந்த ஒரு பிரச்சனை அவங்க நினச்சிக்கிட்டே இருந்து அவங்க கெரியரை விட்டுருவாங்க. அப்படி நிறைய பேர் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் எடுக்கணுன்னா, காதல்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பரத்னு நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு இருப்பார், ஒரு பொண்ணுங்க லைஃப்பில் வருவாங்க, லவ் பண்ணுவாங்க, லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் வந்து அப்படி படத்தில் பார்க்குறது நம்ம நிஜத்தில் பிரதிபலிப்பாக தான் ஆகுதுன்றதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி லைஃப் போய்கிட்டு இருக்கு, ரிலேஷன்ஷிப்பில் மாட்டுவாங்க, அதில் வந்து தப்பிக்கணுன்றா. ஓகே, அது ரெண்டு பேருக்கும் மெச்சூர்னா இப்படி ஒரு வேவ் லென்த்து கனெக்ட் ஆகணும். அது கனெக்ட் ஆகலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போது சம்பாதிக்கணும். இப்போ பிஸ்னஸாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், நீ ஓன் பிஸ்னஸ் வைக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேலரி பத்தலை, ஐயோ வீட்டுக்கு காசு கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது, நம்ம வாங்குறது பத்தலையே. நான் சொல்கிறது வந்து ரொம்ப வலி சார்ந்த ஒரு விஷயம். நான் சொல்கிறது வந்துட்டு எல்லா பசங்க லைஃப்லையுமே வந்து இது இருக்கும். காசு தான் கொத்தனாருக்கு வேலையாக போடுறது, அப்புறம் வந்து பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறது, ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறது, ஹோட்டலில் இருக்கிறது, இப்படி சொல்லிட்டு கஷ்டமான வேலைகள். ஆனால் நம்ம சுற்றி அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்கள இதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஒரு உண்மையான இது ஒரு கதை மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஒரு கதை மாதிரியே இருக்கும். சொல்லச்சில் லைஃப் நடக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆகும். 28 ஏஜ், ஒரு 30 ஏஜ், அப்புறம் ஒரு மேரேஜ்னு உங்களுக்கு வரும், ஒரு குழந்தை வரும். அப்புறம் வந்து அதுக்கு நீங்கள் ஒரு செட் ஆஃப் லைஃப் உங்களுக்கு செட்டில் அதுக்கு ஒன்று பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறது உண்மை. எல்லாம் உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்குமே தெரியும். நான் ஏன் ஒரு கதையாக சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து ஒரு மென்ஸ் தாட்ஸ் தானே. நான் இங்கே தாட்ஸ்னால் நீங்கள் ஏதோ கற்பனையாக யோசிக்கிறது, கனவுல வர்றதுன்னு நினச்சிடாதீங்க. ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு உண்மை தான் இது. அப்புறம் இதில் விட்டேன், அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு நீங்கள் என்னென்னு பார்க்கணும், அந்த பொண்ணுக்கு நீங்கள் அவங்களையும் பக்கத்து பொண்ணையும் நீங்கள் பார்த்துக்கணும் சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டு தாங்க லைஃப் வந்து ஒரு மாறுது. இப்போ இவ்வளோ சொல்கிறேன். நான் என்னமோ எனக்கு என்னமோ இன்னும் வயசாக ஒரு ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, ஏஜ் முக்கியம் இல்லைல்ல. நம்ம கண்பட பார்க்குறோம். என் கண் முன்னாடியே நடக்கிற விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். நாலு பண்ண எனக்கே இது நடக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா?
இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்புறம் அவங்க கெரியர் க்ரோத்து, அப்புறம் ஓகே நான் ஒரு பிஸ்னஸ் வச்சிட்டேன், எல்லாம் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் செட்டில் ஆகிறது மேட்ரு இல்லை, அதுங்க தக்க வைக்கிறது தான் இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப 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 கஷ்டம். இங்கே தக்க வைக்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ சினிமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சினிமாவே சொல்ல போனால், இப்போ ஒரு ஸ்டார் இருக்கிறாங்கன்னா எத்தனை ஒரு 20-30 வருஷம் அவங்க தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த. இப்போ அந்த இடத்த அவங்க ஒருத்தர் விட்டுட்டு போகிறாருன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கிடையாது. அந்த போட்ட வழியை நீங்கள் வரலாம், அப்படி தான் தவிர இப்போ ஒரே சொல்கிறல்ல ஒரே ஊர் தான் ஒரே ஆள் தான் அவர் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு இப்போ மீம்ஸ்லேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான். நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு, இதை விட்டுறக்கூடாது, இதை பெட்டராக்க தான் ட்ரை பண்ணுவே தவிர இதை கொஞ்சம் மாற்றலாமா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகலாமா. நீங்கள் எப்போ இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணுன்னா நீங்கள் பெட்டராக ஆகிட்டு வர வர தானே இன்ட்ரெஸ்ட் அதுவே ஆயிரும். ஸோ பிஸ்னஸ்ஸே நீங்கள் எடுத்தீங்க, ஒரு முதலீடு போடுறீங்கன்னா ஒரு 1 lakh போடுறீங்க, இப்போ நான் 2 lakh ஆக்கணும், அதுக்கு நான் வேலை செய்யணும். நான் உட்காந்துட்டு 1 lakh போட்டுட்டு எனக்கு வரலன்னா எப்படி வரும்? ஐ கேன் ட்ரை, வேலை பண்ணணும். அதுக்கு நம்ம அது எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், ஹோட்டல் வைக்க போகிறீங்க, இல்லைனா ஒரு டீ கடை வைக்க போகிறீங்க, சம்திங் ஏதாவது ஒரு இருந்தாலும் இதெல்லாம் ஒரு முக்கியமான இருக்குது. ஒரு ஆணின் கடைசியாக அதிகபட்சமாக ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு பைக் வேணும், சொந்தமாக காரோ பைக்கோ எனிதிங். ஒரு நமக்கு நினச்சாப்புல மந்த் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சில செலவு இருக்குது, படம் பார்க்க போகிறது, ஒரு சின்ன சின்ன கடைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. இதுதான் ரியாலிட்டி, முழிச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் உண்மை நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நான் என்னமோ ஒரு தத்துவம் யானி மாதிரி பேசணும்னு நினச்சிக்கிடாதீங்க. நான் பார்த்து தான் உங்களுக்கு நான் கண் கூட பார்த்ததே சொல்கிறேன். நம்ம ஃபேமிலியும் நடந்திருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நடந்து நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம கண் முன்னாடி நடக்கு, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். நானும் நமக்கே நடக்குன்னு கேரண்டி இல்லை, சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், அடுத்த 10 நிமிஷம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்று பிளான் பண்ணியிருப்பேன், ஓகே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் போகிற போக்கு தான். அது கரெக்டாக இருக்கிற வரைக்கும் கரெக்டாக ஆக்குறதுமே நம்மளோட கையில் தான் இருக்குது. ஆனால் மென்ஸில் நானே ஜென்ரலாக சொல்கிறேனே, அவங்களோட எமோஷன் இருக்குல்ல. இப்போது ஒரு பொண்ணு ஒரு இடத்துல அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு வலி இருக்குது. அது ஒரு பையன் ஒரு உச்சக்கட்ட ஓவர் திங்கர் டிப்ரெஷனில் போயிட்டானா, நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன், ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் சைலண்டாக இருக்க மாட்டாங்க, அங்கேயே கத்தி அவங்கள இதை தீர்த்துக்கிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் தனியாக போயிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு நான் பார்த்துருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு படம் உண்டு, இன்டு த வைல்டுன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா அம்மா அப்பா ஒருத்தங்க. ஹீரோ இருப்பார், அவர் நல்ல ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான். அவர் என்ன பண்ணுவார்னா தன் பேரை மறைச்சி தன் ஊரை மறைச்சி தன் அம்மா அப்பாவே விட்டுட்டு நான் ஒரு தனியாக இயற்கையாக வாழப்போற சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிவார். அவர் பேரை மறைச்சி, அவர் ஃபோன் இன்னுமே கிடையாது, சாப்பாடு எல்லாம் கிடையாது. அவர் இந்த வீட்டில் எனக்கு எந்த காசும் வேணும்னு வச்சுட்டு போயிடுவார். அப்படி என்னடா கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு தோணும். அந்த படம் பார்க்க வச்சு தான் தெரிஞ்சுது. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் நமக்கு ஒரு துணை இல்லைன்னா, நமக்கு வழிகாட்டின்னு ஒருத்தங்க இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. கடைசியில் அது பெரிய ஆபத்தான நிலைமை கூட போய் முடியுன்றதுக்காக அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கூடாது. எனக்கு இது இவ்வளோ வழிகள் நிறைந்த ஒரு ஆணின்னு சொல்ல முடியாது, பெண்ணின்னு சொல்லலாம். பெண்ணின்களுக்குமே ஒரு பொண்ணுக்குமே இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம மாறணும், அதுக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். நம்ம மாறும்போது தான் சுற்றி இருக்கும்போது எல்லாமே மாறும். ஒவ்வொரு வீடியோ ஃபன்னாக பேசுனது, இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டோம். ஓகே, இவ்வளோ தாங்க நான் சொல்லணும்னு நினச்சிது. இதில் ஒரு சில தப்புகள் நான் சொன்னது தப்பு இருக்கலாம், ரைட் இருக்கலாம். எனிவே அது கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ என்ன சொல்கிறது, நான் ஒரு மாதிரி சொல்லலாம்னு நினச்சேன், அது ஒரு கதையாக போயிடுச்சுல்ல, ஒரு ஆரம்பித்து ஒரு முடிவு மாதிரி ஆயிடுச்சுல. அதாவது ஆக மொத்தம் என்னென்னா, இருக்கிற இந்த டைம்லைனில் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்காததை சொல்கிறாங்கன்னா அதை கேளுங்க. ஃபஸ்ட்டு லிசன் பண்ணி ஓகே அது நல்லது இது கெட்டதுன்னா ஒதுக்கி வச்சுருங்க, நல்லதை எடுத்துக்கோங்க. ஓகே,
இதில் சண்டை சச்சரவுலாம் வரதான் செய்யும். அதெல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்கணும். இன்றைக்கி சூரியன் மறையுது, ஐயோ இன்றைக்கி சூரியன் மறையுதுன்னா நாளைக்கு காலையில் விடிய தான் போகுது. அந்த மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கி ஒன்று பிரச்சனை, நாளைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு தான் ஆகும். சொல்கிறதுலாம் ஈஸிடா, கடைப்பிடிக்க தான் கஷ்டம்ன்றீங்களா? ஆமாங்க, கஷ்டம்தான். எல்லாருக்குமே இந்த வீடியோலேருந்து நான் சொல்லிக்கிறது வந்து, யாராக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. எதுவும் உடஞ்சே போயிடாதீங்க. உடஞ்சிட்டிங்கன்னா உங்கள் உடைக்கிறதுக்கு நிறைய சுத்திகள் இருக்குது பின்னாடி, பார்த்து கவனமாக இருங்க. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சது. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.